Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்னுடைய ஒரிஜினலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுடைய சேனலில் இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் பயாலஜிக்கு கூட நம்ம பயோபாட்னிக்கும் பயோசுவாலஜிக்கும் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அண்டு ஓவராலாகவும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பயாலஜிக்கு. ஸோ அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக பயாலஜியில் உங்களால் சென்டம் மார்க் கூட ஸ்கோர் பண்ண முடியும் இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸை நான் செலக்டிவாக உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரியா? ஓகே, இப்போ அந்த வீடியோட லிங்க் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கிறங்க. இப்போ எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? இது இங்கிலீஷ் தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் எக்காலஜிக்கல் ஈக்குவலன்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இது நம்ம சொன்ன கொஸ்டின். சூழ்நிலையியல் சமானங்கள் என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. The productivity of profundal zone will be low, why? ஆழ்மிகு மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன்? இது ரெண்டும் நம்ம சொன்ன கொஸ்டின், 2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 எழுதிடலாம். 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7, வாட் இஸ் ஆல்பிடோ எஃபெக்ட் அண்ட் ரைட் தேர் எஃபெக்ட்ஸ். ஆல்பிடோ விளைவு என்றால் அதன் விளைவுகளை எழுதவும். 9th கொஸ்டின், வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் யாவை. இந்த 2 கொஸ்டின் நம்ம சொன்னது, 2 தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுவும் முடிஞ்சு. தென் 5 மார்க் கொஸ்டின்ல இந்த 2 5 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் அனிமோகோரி டிஃபர் ஃப்ரம் ஜூகோரி. விலங்குகள் மூலம் விதை பரவுதலானது காற்று மூலம் விலை பரவலை விட வேறுபடுகின்றது என்பதை குறிப்பிடுக. அப்ப 2 2 மார்க், 2 3 மார்க், ஒரு 5 மார்க் எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். 1 மார்க் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பயோசுவாலஜில 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ரெட் டேட்டா புக். இது நம்ம சொன்ன கொஸ்டின் தான். சிவப்பு தகவல் புத்தகம் என்றால் என்ன? விரிவாக்கம், எக்ஸ்பேண்ட், சிஎஃப்சி அண்ட் பேன். விரிவாக்கம் தருக, சிஎஃப்சி பேன். 2 மார்க் முடிஞ்சு. 3 மார்க்ல வாட் இஸ் அக்ளிமேஷன், கொஸ்டின் நம்பர் 7, புதிய சூழலுக்கு இனங்கள் என்றால் என்ன? எக்ஸ்பிளைன் ஹைப்ரேஷன் எஸ்டிவேஷன் வித் எக்ஸாம்பிள். குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் ஆகிய நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 5 மார்க்ல 2மே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ரீகாம்பினன்ட் வேக்சினும் டிஃபரன்ஸ் பிட்வீன் டி செலக்டட் அண்ட் கே செலக்டட் ஸ்பீசிஸ். மறுசேர்க்கை தடுப்பூசிகள், டி தேர்வு செய்த மற்றும் கே தேர்வு செய்த சிற்றினங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள். அப்போ நம்ம 1 மார்க் மட்டும் தரவாக படிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.